மேம் 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 பைட் கொடுத்துட்டு போயிடலாமா மேம்? ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். ஏன்னா இப்போ அடுத்த அசைன்மெண்ட் மன்சுக் மாண்டவியா ப்ரெஸ் மீட் வேற இருக்கு மேடம். எங்களுக்கு சிந்தாமணியில 12:30க்கு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசிட்டு போய் எல்லாமே அலர்ட்டா ரெடியா இருக்கும். ரெடியா இருக்கு 5 மினிட்ஸ் அடுத்து மன்சுக் மாண்டியா இல்ல பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நல்ல நண்பர் தான் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். குஷ்பு கட்சி மாறினா மட்டும்தான் பிடிஆர் சொன்னது அப்படியே ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. பிடிஆர் அவர்கள் கட்சியில அழகு பார்த்துட்டு ஒரு மந்திரி பதவி ஒரு அமைச்சர் பதவிகள் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 9 பேர் திமுக பிறந்து திமுக வளர்ந்தவங்களா இருக்காங்களா? நீங்க 10 ரூபாய் பாலாஜி இருக்கட்டும், KKSSR இருக்கட்டும், ரகுபதி அவர்கள் இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், சேகர் பாபு இருக்கட்டும், அத்தனை பேரும் நீங்க அதே கட்சியில பிறந்து அதே கட்சியில வளர்ந்தவங்களான்னு நான் கேட்கிறேன். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேட ஹிஸ்டரி எடுத்துட்டு பாருங்க. எங்கிருந்து டிஎம்கே தனியா தானே வந்தது, எங்கிருந்து பிறந்து வெளியில வந்து அவங்க வளர்ந்து வந்தது தானே. அப்ப டிஎம்கே ஹிஸ்டரி பத்தி என்கிட்ட மட்டும் பேச வேண்டாம். சுந்தர் சிக்கு எப்படி சீட் கிடைச்சிச்சுன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்கள் எலெக்ஷன்ல நின்று எந்த அளவுக்கு டிபாசிட் கூட வராம தோத்து போனாரு. அவருக்கும் சுந்தர் சிக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, அது அவரே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். சுந்தர் சிக்கு எப்படி சீட் கிடைச்சிச்சுன்னா, சுந்தர் சி அப்ப என்ன சொல்ல வர்றாரு எனக்கு புரியல. எப்படி யோசிச்சு வரணும் அவர் சொல்றாருன்னா, அவர் நேரம் ஃப்ரீயா இருந்தாக்கா அவர் யோசிச்சு எனக்கு சொல்லுங்க எப்படி கிடைச்சிச்சு. முன்னாடி ஒரு எலெக்ஷன் போகும்போது எந்த வேலையும் இல்லை, அரசியல் ஈடுபடல. 3 நாளைக்கு முன்னாடி அவருக்கே சீட்டு கிடைச்சது. சீட்டு கிடைச்சு அவருக்கே அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். குஷ்பு மேடமும் கிடைக்கல, அவங்க தொடர்ந்து அரசியல் இருக்கு. அவங்க சீட்டு கிடைக்காம இவருக்கு எப்படி சீட்டு கிடைச்சது ஒரு கேள்வி எழுப்புறாரு. கேள்வி கேட்கணுமே. அரசியல் செய்யணும். அப்புறம் இவங்க எல்லாரும் அரசியல் என்ன செஞ்சுட்டாங்க? பிரகாஷ் ராஜ் அரசியல் இறங்கும் போது அவர் என்ன செஞ்சுட்டாரு? அவர் கீழே நின்று பெங்களூர்ல எதிர்த்து நின்னாரா இல்லையா? அப்புறம் அப்ப மட்டும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் அரசியல்வாதியா? அவர் குடும்பத்துல ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸ் தான் இல்லையே. யார் எங்களை பார்த்துட்டு சினிமா சங்கி கூத்தாடி சொன்னாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சத்யராஜும் பிரகாஷ் ராஜும் டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த கூத்தாடிக்கு தானே தேவைப்படுது இன்னைக்கு பிடிஆருக்கு அவருக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு. அப்போ எங்களை பார்த்தா நாங்க கூத்தாடிங்க. என் கணவர் பார்த்துட்டு இதே கேள்வி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டயும் தைரியமா இருந்தா கேளுங்க. கேட்டாரா? அப்போ இதே பிடிஆருக்கு எங்களை மாதிரி சினிமால இருக்குது கூத்தாடிங்க உங்க பப்ளிசிட்டி பண்றதுக்கு தேவைப்படுது இல்ல. அப்ப இது எந்த விதத்துல நியாயம்? நாங்க வார்த்தை மோதலே கிடையாது. நான் ஆரம்பத்திலே